विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिक मे शरणम्। करुणावरुणालय पालय मां भवसागर दुःख विदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिक मे शरणम्। सर्ववेदांत सिद्धांत सार संग्रह ஆச்சாரியாரால் ஆதிசங்கர பகவத் பாதாளால அருளப்பட்டதான ஒரு கிரந்தம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிரந்தத்துல எப்படி முதல்ல ஆரம்பத்துல அதிகாரி அந்த விசேஷங்கள்லாம் சொன்னார், அப்புறம் பிரம்மத்தை பத்தி சொன்னார், அப்புறம் வேதாந்தத்துல இருக்கக்கூடிய சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம் தான் பிரம்மத்தினுடைய லட்சணம் அப்படின்னு சொன்னார். சொல்லி அந்த சத் அப்படின்றது எப்படி அப்படின்னு 612 இருந்து 617 வரைக்கும் சொன்னார். அப்புறம் சித் எப்படி அப்படின்னு சொல்றத 618 இருந்து 622 ஸ்லோகம் வரைக்கும் சொன்னார். அதுக்கப்புறம் 623 இருந்து ஒரு 50 672 ஸ்லோகம் ஆனந்தத்தை பத்தி சொன்னார். நம்ம விசாரமா பார்த்தோம். பிறகு திருப்பி என்ன பண்ணிட்டார், அந்த 610 சொன்னார் இல்லையா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொன்னார் இல்லையா, ஆனந்தம் சச்சிதானந்த ஸ்வரூபான்னு. திருப்பி அந்த சத்தினுடைய வாதத்துக்குள்ள திருப்பி வந்துட்டார். எதுக்காக அதை எடுத்துன்னு வந்தார் அப்படின்னு சொன்னா, பிரம்ம சத்தியம் சத் அப்படின்னு சொல்றோம், ஜெகத்து மித்யா அப்படின்னு அந்த ஜெகத்தை அபவாதம் பண்றோம். இந்த சத்து தான் இருக்கு, இந்த ஜெகத்தானது காணப்படுகிறது, அது பொய் அப்படின்னு சொல்றோம். அப்ப சத்தாக இருக்குமே ஆனால் காணப்படுறதுதான் நியாயமா இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அது எப்படி காணப்படுவதாக இருக்கக்கூடியது பொய்யாக ஆகும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருக்கு. அப்ப அதுக்கு 3 விதமான சிருஷ்டியை நாம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இப்ப இந்த உலகமானது எப்படி உண்டாச்சு அப்படின்னு அப்ப இவர்கள்லாம் என்ன சொன்னாங்க, அப்பா நீங்க என்ன சொல்றீங்க, நூலிலிருந்து வந்ததுதான் இந்த வேஷ்டி, வஸ்திரமானது நூலு தான் காரணம். இந்த வஸ்திரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அந்த வஸ்திரத்துல நூலை தவிர எதுவுமே இல்லை. அந்த வேஷ்டி அப்படின்னு நீங்க சொல்றதோ, புடவை அப்படின்னு நீங்க சொல்றதோ, இதெல்லாம் வெறும் பேர்கள் தான்பா. நீங்க உள்ள யோசிச்சு பாத்தீங்கன்னாக்க, விசாரிச்சு பாத்தீங்கன்னா அங்க என்ன இருக்கு, நூலு தானே இருக்கு. நூலை தவிர எங்க வேஷ்டி இருக்கு, காமிங்க, வேஷ்டிய காமிங்க அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா. நீங்க செயின் மோதிரம் வளையல் எல்லாம் சொல்றீங்க, தங்க செயின் தங்க வளையல் தங்க மோதிரம்னு. இப்போ அந்த தங்கத்தை எடுத்துட்டீங்கன்னா விசாரிச்சு, அப்போ அந்த வளை மோதிரம் செயின் அப்படின்ற வார்த்தைகள்லாம் என்ன, வெறும் பெயர் தானே. அது எப்படி அது உண்மையாக ஆகும்? அங்க இருக்கிறது சத்தாக இருக்கக்கூடியது அந்த தங்கம் தானே அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறார். அந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மடக்கு இல்லையா, அகல் அப்படின்னு நம்ம குடம், மடக்கு, அடுப்பு, கலசம், பானை என்னென்னமோ சொல்றோம். இதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா மண்ணு தானே. மண் இல்லாம எங்க இருக்கும்? இதுல மண்ணை எடுத்துட்டா அகலாவது, மடக்காவது, பானையாவது, அடுப்பாவது எதுவுமே இல்லையே, எல்லாம் பேர் தானே. ஆகையினால இதுக்கு சத்து என்ன, மண்ணுதான் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வாரம் இல்லையா. அதே மாதிரிதான் இந்த உலகமானது பிரம்மத்திலிருந்து வந்தது அப்படின்னு. சரி, இது எல்லாம் ஒத்துண்டோம். இப்ப இன்னொருத்தன் கேக்குறான், சார் நீங்க சொன்ன எக்ஸாம்பிளே நான் எடுத்துக்கிட்டேன், வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டேன் இல்லையா. நீங்க ஒரு பொருள் நீங்க என்ன சொல்றீங்க, மண்ணுதான் அப்படின்னு சொல்றீங்க. குணம்னு ஒண்ணும் கிடையாது, மண்ணுதான், நூல் தான், வேஷ்டின்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்றேன். ஆனா யூசேஜ் நீங்க பாருங்க, ஒருத்த குளிச்சுட்டு வந்து எனக்கு ஒரு டவல் கொடுன்னு கேட்கலாம்.
நீங்க தவளைதானே எடுத்து கொடுக்க முடியும். நீங்க நூல் எடுத்துன்னு போய் கொடுத்து குறைச்சிக்கோன்னு சொல்ல முடியுமா? இல்லையா? ஆத்துல மோர் குழம்பு பண்ணான்னு வச்சுக்கீங்க, என்ன நீங்க பால்ல இருந்து வந்தது தானே தயிர், அதனால நீ பாலை ஊத்திக்கோ அப்படின்னு சொன்னா சரியா வருமா? எப்படி மோர் குழம்பு பண்ண முடியும்? இல்லையா? தயிர் வேற, பால் வேற, வேஷ்டி வேற, நூல் வேற, மண்ணு வேற, கலசம் வேற, இல்ல மடக்கு வேற, அகல் வேற. இப்படி புரிஞ்சுக்கிறது தான் சரியா வரும். சரி, இது வேற என்டிட்டி, அது வேற என்டிட்டி அப்படின்னு தார்க்கிகன் ஆரம்பவாதம் அப்படின்னு அவன் ஆர்கியூ பண்றான். அந்த மாதிரி பிரம்மத்திலிருந்து ஜெகத் வந்தது, அதனால ஜெகத் வேற பிரம்மம் வேறதான். இல்ல காரணமா ஜெகத் இருக்கு, இல்லன்னு சொல்ல. அதனால காரணம் இந்த ஜெகத்திலயும் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி காரியத்திலயும் இருக்குன்னு சொல்றல, அது ஒத்துக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு அவன் யாரு தார்க்கிகன், வைசேஷிகன், நையாயிகன் எல்லாம் அவர்கள்லாம் இப்படி ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொருத்தவங்க சொன்னா இல்லப்பா இதெல்லாம் பரிணாமவாதம் தான், என்னதான் நீங்க பால் இருந்தாலும் அது தயிராகிறது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு மூலப்பொருள் பால் தான். பால் இல்லாமல் தயிர் வருமா? பால் எனக்கூடிய சத்தான ஒரு காரணம் இல்லாமல் தயிர் எனக்கூடியதான ஒரு சத்தான ஒரு பொருள் வராது. ஆகையினால நீங்க பால் தான் ஒத்துக்கணும், பால் தான் காரணம் அப்படின்றத நீங்க சத்காரியவாதம் தான் கரெக்டா வரும். சத்தை நீங்க விட்டு கொடுக்க முடியாது. அப்படியே அந்த நூலை தள்ளிட்டு அப்படியே வேஷ்டியா இருக்கிறது சரியா வராது. அதுல இருக்கக்கூடிய அந்த நூல் தான் வேஷ்டியா பரிணமிச்சிருக்கு. ஆகையினால பரிணாமவாதம் தான் கரெக்ட், அதுல இருக்கக்கூடிய சத்து இதுல இருக்கு அப்படின்னு சாங்கியன் சில பிலாசபர்ஸ் இப்படி சொன்னாங்க. இன்னொருத்தர் யாரு, வேதாந்தி, அவர் என்ன சொன்னார், அப்பா ஆரம்பவாதமும் இல்ல பரிணாமவாதமும் இல்ல, இன்னொரு உலகத்துல ஒரு வாதம் இருக்குப்பா, அதுவும் சத்காரியவாதம் தான். அது என்ன தெரியுமா? விவர்த்தவாதம் அப்படின்னு பேரு. அது எப்படி அப்படின்னாக்க கயறுல பாக்குற பாம்பு மாதிரி அப்படின்னு. பாம்பானது கயர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் பாம்பு தோணிக்கிறது அப்படின்றது உண்மை. அந்த பாம்பானது பொய்யாக தோன்றது. அந்த கயறினுடைய உண்மையான தன்மை அறிந்து விட்டதே ஆனால் அந்த பாம்பு எனக்குரிய பயமானது போகிவிடுகிறது. அதே மாதிரி கடவுள்கிட்ட இருந்தா இந்த உலகம் வந்தது அப்படின்னு நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா, கடவுள் இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அந்த கடவுளை நன்றாக அறிந்து விசாரம் பண்ணி அறிந்தீர்களே ஆனால் இந்த உலகமானது இல்லாமல் போகிவிடும். இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். எப்படி அந்த கயர்ல இருக்கக்கூடிய பாம்பு பொய்யாக காணப்பட்டது, இந்த உலகமானது பொய்யாக காணப்பட்டது. உண்மையை அறிந்த பிறகு, கயர்தான் என்ற உண்மை உங்களுக்கு புலப்பட்ட பிறகு, அந்த பாம்பு எனக்கூடியது தோன்றியது அது பொய் என்று அறிந்த பிறகு, உண்மையை அறிந்த பிறகு பொய்யானது என்ன ஆச்சு? பொய்யே போச்சு, காணாமல் போச்சு. அதே மாதிரிதான் பிரம்மத்திலிருந்து இந்த உலகம் வந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களே ஆனால், அந்த பிரம்மத்தை அறிந்தீர்களே ஆனால் இந்த உலகமானது போக்கிவிடும் அப்படின்னு அந்த ஆர்குமெண்ட சொன்னார். இந்த விஷயத்தை அவர் 680வது ஸ்லோகத்துல இந்த விஷயத்தோட நம்ம முடிச்சோம். இப்போ 19 ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால இத சொல்ல வேண்டியதாயிடுச்சு இல்லையா? அஹேஹே குண விவர்த்தஸ்ய குணமாத்திரத்வவத் சதஹ விவர்த்தஸ்ய அஸ்ய ஜகதஹ சன்மாத்திரத்வேன தர்சனம் அபவாதஹ இதி பிராஹுஹு அத்வைத பிரம்ம தர்ஷினஹ. பிரபஞ்ச அபவாதம், பிரபஞ்ச அபவாதம். உலகம் போய்விடும், உலகம் போய்விடும், சத்து தான் காரணம், இந்த உலகமானது பொய், அது போய்விடும், அபவாதம் ஆயிடும் அப்படின்றீங்கள. ஜெகத்தை அபவாதம் அப்படின்னு செய்யறதுன்னா எப்படி அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் தான் அபவாதம். எது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். குண விவர்த்தஸ்ய அஹேஹே. குணம் அப்படின்னு சொன்னாக்க அந்த நம்ம சொல்லக்கூடியதான அந்த குணம் இல்ல, அது வெயிட்டாக இருக்கும் தன்மை இல்லையா? சப்த குணம், அப்புறம் கந்த குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணம் இல்லை இங்க. ரஜோ குணம், தமோ குணம், அந்த குணம் இல்ல. குணம் அப்படின்னாக்க கயருக்கு இன்னொரு பேர் குணம்னு பேரு. குண விவர்த்தஸ்ய, கயற்றின் விவர்த்தம் அப்படின்னாக்க தோற்றம் தான். அஹேஹே பாம்பிற்கு குணமாத்திரத்துவத்து கயிறாக இருக்கும் தன்மை போலவே, எப்படி பொய்யான பாம்பு தோன்றுவதற்கு காரணமாக கயிறு குணம் இருந்ததோ அதே மாதிரிதான் அஸ்ய
விவர்த்தஸ்ய ஜகதஹா இல்லையா, இந்த விவர்த்தமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை நம்ம எப்படி பார்க்கணும்? சன்மாத்திரத்தேன தரிசனம், சத்தாக நீங்க சத்தான பிரம்மமாகவே அதை பார்க்கிறது அப்படின்றதுக்கு பேரு தான் அபவாதம்னு பேரு. அபவாதம்னா இது போயிடுச்சுன்னா ஏதோ போயிடுச்சு அப்படி இல்ல. அதுல உண்மை என்ன? தங்கம் தான் உண்மை. இந்த செயின், மோதிரம், இதெல்லாம் மூக்குத்தி, இதெல்லாம் வேற வேற பேர்களை தவிர உண்மை என்ன? பிரம்மம். பிரம்மம் இல்லாம இந்த உலகம் இல்லை. ஆகையினால பிரம்மத்தை தான் நான் அறியணும்னு சொன்னா இந்த பெயர்களுக்கெல்லாம் ஒரு அபவாதம், இதெல்லாம் இல்ல அப்படின்றது உங்களுக்கு புரிந்து கொள்வீர்கள். இந்த புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைக்கு பேர் தான் அபவாதம்னு பேரு. இதைத்தான் அத்வைத பிரம்ம தரிசினா, இந்த இரண்டற்றதான இந்த பிரம்மத்தை சாட்சாத்தாக பார்த்த தரிசிகள்லாம் இருக்கார்களே, நம்ம முன்னோர்கள் ரிஷிகள் அப்படின்னு யாஜ்ஞவல்க்யர், ஆதிசங்கர பகவத் பாதாள், சுரேஸ்வராச்சாரியார் போன்ற மகான்கள் எல்லாம் இந்த விஷயத்தை தான் நமக்கு போதித்திருக்கிறார்கள். இதைத்தான் அபவாதம் அபவாதம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். கயற்றுக்கு தோற்றமாக இருக்கக்கூடிய சர்ப்பத்துக்கு கயராக இருக்கும் தன்மை போல இல்லையா, இந்த உலகத்துக்கு உண்மையாக இருக்கும் தன்மை பிரம்மன் தான் என்று அறிவதற்கு இல்லையா, இதைத்தான் அபவாதம் நம்ம சொல்றோமே தவிர இல்ல இத போகிறதுன்றதுல தாத்பரியம் இல்ல. இதை அறிவதுதான் அபவாதம் அப்படின்னு அழகா சொன்னார். சொல்லிட்டு இதை எப்படி புரிந்து கொள்றது அப்படின்ற விஷயத்தையும் நமக்கு சொல்லி தரணும் இல்லையா. அவர் என்ன சொன்னார்? இதை எப்படி அறிவது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி எப்படி குணத்துல கயர்ல சர்ப்பமானது அத்தியாரோபமாக இருந்ததோ அதே மாதிரிதான் இந்த பிரம்மத்துல அத்தியாரோபமாக இந்த உலகமானது காணப்படுகின்ற உலகமானது இருக்கிறது. ஏன் காணப்படுகிற அப்படின்ற ஸ்தூலமாக நம்ம பார்க்கிறோமே இந்த உலகத்தை. ஆகையினால் ஸ்தூலமாக இருக்கக்கூடிய இந்த உலகமானது சைத்தன்யத்திலிருந்துதான் வந்தது. இதை எப்படி அறிவது அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. இதேதான் தைத்திரிய உபநிஷத்தில் ஆரம்பிச்சது. பிரம்மவிதாப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு, யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்சிதேதி தஸ்மாத் வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷः சம்பூதः ஆகாஷாத் வாயுः வாயோர் அக்னிः அக்னேராபஹ அத்யः பிருத்திவி. இப்படி பஞ்சபூதங்களும் பாருங்க, சத்தியம் ஞானம் அனந்தம் இப்படி இருக்கக்கூடியதுதான் பிரம்மம். அந்த பிரம்மத்தை நீங்கள் பிரம்மவித்து ஆப்னோதி பிரம்மம், இந்த பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மத்தை அடைகிறான். எப்படிப்பட்ட பிரம்மம் அது? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம். அது உங்களுடைய மனசுலயே இதுல உங்களுடைய தஹராகாசத்துல ஹிருதயத்துல அது இருக்குப்பா. இதை அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மத்திலிருந்து தான் இந்த உலகம் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்றது இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்தூலமாக இந்த நீங்க பார்க்கக்கூடிய இதெல்லாம் அந்த பிரம்மத்திலிருந்து ஆகாசம், வாயு, அக்னி, அப்புறம் ஜலம், பிருத்திவி இதெல்லாம் வந்ததுப்பா அப்படின்னு சொன்னார். இப்படி வந்த இந்த 5 பூதங்கள் இருக்கு இல்லையா, இந்த பூதங்கள் எல்லாம் பிரம்மத்துல இருந்து வந்தது அப்படின்னு. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ரிவர்ஸ்ல போங்க இல்லையா. பிருத்திவி எங்க இருந்து வந்தது அப்படின்னு இல்ல, ஜலத்துல இருந்து. ஜலம் எங்க இருந்து வந்தது? அக்னியில இருந்து வந்தது. அக்னி எங்க இருந்து வந்தது? வாயுல இருந்து வந்தது. வாயு எங்க இருந்து வந்தது? ஆகாசத்துல இருந்து. ஆகாசம் எங்க இருந்து வந்தது? பிரம்மத்துல இருந்து வந்தது இல்லையா. இப்படி நீங்க போனா இப்போ 681வது ஸ்லோகத்துக்கு போனா, யுத்கிரமேண ததுத்பத்தேஹே திரஷ்டவ்யம் சூக்ஷ்ம புத்திபிஹி பிரதீதஸ்ய அஸ்ய ஜகதஹ சன்மாத்ரத்வம் சுயுக்திபிஹி. யுத்கிரமேண தத் உத்பத்தேஹே திரஷ்டவ்யம் சூக்ஷ்ம புத்திபிஹி. சூக்ஷ்ம புத்தி இல்லையா. நீங்க அப்படி கிராஸா இப்படி எல்லாம் பார்க்க கூடாது சார். உலகத்துல பகவான் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய புத்தி சக்தியை வைத்துக் கொண்டு
இதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும்னு எவ்வளோ விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறீர்களே, உங்களுடைய சூட்சமான புத்தியை வைத்துக் கொண்டு எதையோ கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் யோசிக்கிறீங்க இல்லையா? உலகத்துல எது தெரிஞ்சாலும் அது எனக்கு தெரியணும்னு பாக்குறீங்க. பேப்பரை பாக்குறோம், பாலிடிக்ஸ் பாக்குறோம், ஸ்கோர் என்னன்னு பாக்குறோம். இப்படி நம்மளுடைய புத்தியை யூஸ் பண்ணி கொண்டே இருக்கிறோம் நம்ம இல்லையா? எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம். அந்த புத்தியை கொஞ்சம் இந்த உலகத்தை புரிவதற்காக யூஸ் பண்ணுங்க. சூக்ஷ்ம புத்தி பிகி, சூக்ஷ்ம புத்தியோ உடையவர்கள் எல்லாம் என்ன பண்ணும்? உங்களுடைய சுயுக்தி பிகி, உங்களுடைய அறிவு நல்ல யுக்திகள் எல்லாம் வச்சுக்கொண்டு தத் உற்பத்தே, இந்த ஜகத்தினுடைய உற்பத்தி இல்லையா? இது எப்படி பார்க்கணும்? யுத்கிரமேன இல்லையா? நீங்க அது ரிவர்ஸ்ல பாருங்க, எதிரிடையாக பாருங்கள். அப்படி எதிரிடையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னது தெரியும்? இப்ப நாம பார்க்கறதுக்குள்ள பிரதீதஸ்ய, இப்பொழுது நாம பார்த்து கொண்டு தோன்றுகின்ற இந்த உலகமானது இல்லையா? பிரதீதஸ்ய அஸ்ய ஜகதா, நம்ம கண்ணுக்கு எதிர்க்க தோணுகின்ற இந்த ஜகத்தானது அந்த பிரம்மத்திலிருந்து தான் வந்தது அப்படின்றது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஸ்ருதி சொல்லுகிறது. உங்களுக்கும் நன்னா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியும். அது எங்கிருந்து? அந்த சத்தாக இருக்கக்கூடிய பிரம்மத்திலிருந்து தான் வந்தது. அந்த பிரம்மத்தினுடைய சத் மாத்திரத்துவம் இல்லையா? அந்த சத்ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த தன்மை தான் திரஷ்டவ்யம், நீங்கள் பார்த்து அறிய வேண்டியது. இந்த ஜகத்தினுடைய உற்பத்தியானது எந்த கிரமத்துல ஏற்பட்டது? ஆகாஷா வாயு வாயோர் அக்னி அக்னேராப அத்ய பிருத்திவி அப்படின்னு பிருத்திவியாம் ஓஷதயா ஓஷதீப்யோன்னம் இப்படி சொல்லியிருக்க இல்லையா? திடீர் ரிவர்ஸ்ல போயிட்டே இருங்க. இந்த ஜெகத் கிரமத்துல விபரீதமான கிரமத்துல சூக்ஷ்ம புத்தியோட இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் லாஜிக்கலா அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கடைசியில எங்க போய் முடிய போறது இந்த ஜெகத்து. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டிடியூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது பிரம்ம சைத்தன்யத்துலதான் முடிக்க போகுது இல்லையா? இது இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் இந்த உலகத்தை இஷ்டத்துக்கு ஒன்னு சொல்றான். சொல்லி கடைசியில் இந்த உலகமானது சார் இது ஒண்ணு இல்ல சார், பிக் பேங் தியரி சார் அப்படின்னு சொன்னா ஒருத்தன். இல்ல சார் இதெல்லாம் எல்லாமே மாலிகூல்ஸ் தான் சார். ஒரு 2-3 ஆட்டம் ஒன்னா சேர்ந்து மாலிகூல் ஆற மாதிரி நிறைய ஆட்டம் எல்லாம் சேர்ந்து நிறைய மாலிகூல் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து அது அப்படியே அணுவாக இருந்ததுதான் இந்த உலகமாக ஆயிடுச்சு சார் அப்படின்னு எல்லாம் இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அதற்கு பிறகு வந்த சயின்டிஸ்ட் என்ன சொன்னாங்க? இல்ல சார் இதெல்லாம் புரோட்டான்ஸ், இதெல்லாம் நியூட்ரான்ஸ், புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அவன் பின்னாடி வந்தவன் என்ன சொன்னா, அப்பா இதெல்லாம் இந்த உலகமானது புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ்ல இருந்தெல்லாம் வரல, இது இயான்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னான். இப்போ அதை இன்னொரு சயின்டிஸ்ட் என்ன சொல்றான், சார் இயான்ஸ் எல்லாம் கிடையாது சார், இது காட் பார்ட்டிகல்ல இருந்து வந்து சன். இப்போ புதுசா இந்த சன்ல என்ன கண்டுபிடிக்கிறான் நாசால, இதெல்லாம் இல்ல இதெல்லாம் காட் பார்ட்டிகல்னு ஒண்ணு இருக்கு சார், அந்த காட் பார்ட்டிகல்ஸ்ல இருந்து வந்ததுதான் சார் இந்த உலகம்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? எல்லாம் எப்படி இந்த ஸ்தூலமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை உள்ளுக்குள்ள இந்த கிரமத்துல போய் இப்படிதான் டெடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? சயுக்தி ஹிபிகி இப்படிதான் நீங்க பார்க்கணும். ஆனா நம்ம வேதாந்தத்தை துணை கொண்டு குருவனுடைய துணை கொண்டு பார்க்க வேண்டும். அப்பதான் நமக்கு பதில் கிடைக்கும். அது இல்லாமல் இருந்ததுன்னா ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் இல்லன்னு சொல்லுவாங்க. அல்டிமேட்டா எங்க சொல்லியிருக்கு? வேதத்துல நிக்கணும் அது இல்லையா? அங்க நிக்கிற மாதிரி இந்த சிருஷ்டி எங்க நிக்கும்? பிரம்மத்துல நிக்கும் இல்லையா? அதுதான் இது சூக்ஷ்மத்தை புரியாத வரைக்கும் சண்டை போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். இதுக்கு அது காரணம் அது காரணம். என்னைக்கு அந்த சண்டையானது நிக்கும், அது பிரம்மத்திலிருந்து வந்தது, அதுதான் சத்ஸ்வரூபமாக இருக்கும், பிரம்மத்திலிருந்து வந்தது அப்படின்றதை திரஷ்டவ்யம், இதுதான் பார்க்கப்பட வேண்டும், இதுதான் காணத்தக்கது அப்படின்றதை உணருப்பா அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லித்தரார் நமக்கு. அது மட்டும் இல்ல, விபரீத கிரமத்தை பார்க்கணும்னு ஏன் சார் இப்போ திடீர்னு ஒரு கண்டிஷன் போடுறீங்க அப்படின்னு கேட்டியா? சரி, அதுக்கும் சொல்றேன் கேளு அப்படின்னு அந்த சிஷ்யன் கேள்வி கேட்டானோ இல்லையோ, அவனுக்கு பதில் சொல்லிட்டு வராரு குரு. இந்த உலகத்துல எப்படி மனிதர்கள், எப்படி ஸ்தூல சரீரங்கள்லாம் உண்டாச்சு, இந்த ஸ்தூல பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம சொல்றது கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உலகம். கண்ணுக்கு தெரியக்கூடிய உலகத்துல கண்ணுக்கு தெரியக்கூடியதான ஜந்துக்கள்லாம் இருக்கா இல்லையா, பீயிங்ஸ் எல்லாம் இருக்கு. எப்படி வந்தது அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம்.
இந்த இல்லையா அப்படின்னு இந்த உலகத்தை வைத்துக் கொண்டு உள்ள போவோம் பிரம்மத்துக்கு. எப்படி 682வது ஸ்லோகம். சதுர்விதம் ஸ்தூல சரீர ஜாதம் தத்போஜ்யம் அண்ணாதி ததாஸ்ரயாதி பிரம்மாண்டம் ஏதத் சகலம் ஸ்தவிஷ்டம் ஈக்ஷேத பஞ்சீகிருத பூத மாத்திரம். சதுர்விதம் ஸ்தூல சரீர ஜாதம். ஸ்தூல சரீரங்கள் எப்படி உண்டாக்கு? இந்த ஸ்தூல சரீரம், இந்த பீயிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சார் உலகத்துல, இந்த பீயிங்ஸ் எல்லாம் லிவிங் பீயிங்ஸ் நீங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு காணப்படுகின்ற இந்த லிவிங் பீயிங்ஸ் இவர்கள்லாம் எப்படி வந்தார்கள் அப்படின்னு பார்த்தா 4 விதமாக உண்டாகிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கிறது நமக்கு. சதுர்விதம் ஸ்தூல சரீர ஜாதம் அப்படின்னாரு. அது என்ன சதுர்விதம் அப்படின்னா உலகத்துல எப்படி பிறப்பெல்லாம் உண்டாகிறது அப்படின்றதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். பிளான்ட் கிங்டம் இருக்கு, அனிமல் கிங்டம் இருக்கு, ஹியூமன் கிங்டம் இருக்கு. அதை தவிர பூச்சி இல்லையா, கிருமி, பிளைஸ், கொசு, இப்படிப்பட்ட பீயிங்ஸும் இருக்கு இல்லையா. இது மிருகங்கள் இருக்கு இல்லையா. சிலதெல்லாம் பேர்ட்ஸ், ஃபிஷ் இருக்கு. சிலதெல்லாம் கிருமி, கிரீடம் இப்படி இருக்கு. சிலதெல்லாம் தாவரமாக கிராஸ், வெஜிடபிள்ஸ் இப்படி எல்லாம் உலகம். இதெல்லாம் சேர்ந்தது தானே சார் உலகம். இந்த உலகமானது எப்படி இருக்கு அப்படின்னா ஜராயுஜம் அப்படின்னா, ஜரா அப்படின்னு சொன்னாக்க அம்மாவுடைய ஊம்புல இருந்து வரக்கூடியது அப்படின்ற அர்த்தம். அது என்ன? பசு முதலியவர்கள்லாம். 682வது ஸ்லோகம். அனிமல்ஸ் இல்லையா, பசு இதெல்லாம் எப்படி வருது? ஒரு அம்மாவிடம் உண்டாகிறது, அம்மாவுடைய ஊம்புல இருந்து கீழே உழறது இல்லையா. அதே மாதிரி குழந்தைகள், ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி உழறா இல்லையா. இதெல்லாம் ஒரு தாயில இருந்து உண்டாகிறது. இப்படி வரக்கூடியதாக சில விஷயங்கள் உலகத்துல இருக்கு. மனிதர்கள், பசுக்கள், மிருகங்கள் இவைகள்லாம் ஜராயுஜம் அப்படின்ற கேட்டகரியில வருது. இன்னும் சில கேட்டகரி இருக்கு பார்த்தா, பேர்ட்ஸ், ஃபிஷ் இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா முட்டையில இருந்து வருகிறது இல்லையா. அது முட்டையானது அந்த அம்மாவானது அப்படி பொறிக்கிறது, காத்துக்கிறது, காத்து அதிலிருந்து உண்டாகி இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வருகிறது, ஃபிஷ் எல்லாம் வருகிறது, இப்படி எல்லாம் சிலது வருகிறது. சிலதெல்லாம் எப்படி வருகிறதுன்றான். இந்த ஈ, கொசு இல்ல, கீடம், கிருமி, இந்த வைரஸ் இல்லையா, இந்த கிருமிகள் இதெல்லாம் எப்படி வருது? ஈரத்தன்மையில இருந்து வருகிறது. பேன் எப்படி வருது? தலையில இருக்கக்கூடிய ஈரத்திலிருந்து பேனு, ஈரு இதெல்லாம் உண்டாகிறது, வேர்வையில இருந்து உண்டாகிறது. இதெல்லாம் ஸ்வேதஜம் அப்படின்னு பேரு இல்லையா. ஸ்வேதத்திலிருந்து வரக்கூடியது, இந்த மாயிஸ்டர்ல இருந்து உண்டாகக்கூடியது. சிலதெல்லாம் எப்படி இருக்குன்னா உத்பிஜம், இந்த எர்த்தை பொழந்துட்டு வெளியில வருது. ஒரு 1.5 கொத்தமல்லி வரையானது நம்மளால ஒரு பூமியை பழகணும்னா நம்ம சுத்தி எடுத்துன்னு வந்து இதை எடுத்துன்னு வரணும், உளியெல்லாம் எடுத்துன்னு வந்தாதான் நீங்க ஓட்ட போட முடியும். ஆனா இந்த கொத்தமல்லி வரை என்ன பண்றது? இந்த பூமியை தொலைச்சிட்டு அப்படி மேல வந்து அப்படி பெருசா வேற வளருது. எத்தனையோ பீஜங்கள்ல இருந்து வரக்கூடிய இந்த ஸ்ப்ரவுட் எல்லாம் எப்படி வருது? அது அப்படியே செடியாகி, கொடியாகி, மரமாகி, அது அப்படியே ஆலமரம் மாதிரி ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா. இதெல்லாம் எப்படி வந்து ஸ்ப்ரவுட்ஸ் ஃப்ரம் எர்த் இதுல இருந்து வருது. இது என்ன? கிராஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் உத்பிஜம் அப்படின்ற கேட்டகரி. இப்போ அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ், பசு இல்லையா, இவைகள்லாம் ஜராயுஜம் அப்படின்னு சொன்னோம். பேர்ட்ஸ், ஃபிஷ் இதெல்லாம் முட்டையில இருந்து வந்ததுனால அண்டஜம், அண்டாத் ஜாதம், அண்டத்திலிருந்து பிறந்தது. இது அம்மாவுடைய ஜரையிலிருந்து வந்தது ஜராயுஜம். அதுக்கப்புறம் ஸ்வேதத்திலிருந்து வந்தது கிருமி, கிரீடம், பிளைஸ், பேனு, ஈரு இந்த குரூப் எல்லாம் ஸ்வேதஜம். அதுக்கப்புறம் இந்த கிராஸ், வெஜிடபிள்ஸ், இந்த புல்லு கில்லு இதெல்லாம் எப்படி வந்தது? உத்பிஜம், பூமியிலிருந்து அப்படி உண்டானுச்சு. பூமிஜா, உத்பிஜா இல்லையா, உத்பிதம் அப்படின்னு இப்படி 4 விதமாக இருக்கக்கூடியதெல்லாம் இந்த கிராஸ் பாடின்னு இதுதான் சொல்றோம். கண்ணுக்கு கண்ணால் பார்க்கக்கூடியது எதுவோ அது கிராஸ் பாடி இல்லையா. சூக்ஷ்ம சரீரம் கண்ணுக்கு தெரியாது, மைண்டோ இன்டலெக்டோ கண்ணுக்கு தெரியாது. இந்த உடம்பெல்லாம் கண்ணுக்கு தெரியும்.
இப்படி ஸ்தூலமாக இருக்கக்கூடிய சரீரங்கள் எல்லாம் இப்படித்தான் ஜராயுஜம், அண்டஜம், ஸ்வேதஜம், உத்பிஜம் 4 விதமான பிறப்புகள். இதைத்தான் நாம ஸ்தூல சரீரம் அப்படின்றோம். இதுக்கெல்லாம் எப்படி இதுங்கெல்லாம் வருது, வந்து உழுந்துட்டு இது எப்படி வளர்றது அப்படின்னா தத்போஜ்யம் அன்னாதி. இது எப்படி சாப்பிடுறது அப்படின்னா எல்லாம் ஆகாரத்தினாலதான் வருது. எல்லாம் சாப்பிடுறது சார், ஏதோ ஒண்ணு சாப்பிடுறது. அது எப்படி இருக்கு, அன்னமாக. இது அன்னத்தை சாப்பிட்டு தான் இந்த ஜராயுஜம், அண்டஜமா இருக்கட்டும், சுவேதஜமா இருக்கட்டும், உத்பிஜமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஆகாரம் தேவை. ஸ்தூல சரீரம்னு ஒண்ணு இருந்ததே, ஆனால் அதுக்கு ஆகாரம் அவசியம். அந்த ஆகாரத்துக்கு அவசியம்னா என்ன அர்த்தம், அன்னம் அவசியம். அன்னம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த அன்னமானது நாம சாப்பிடக்கூடிய அன்னம் எப்படி இருக்கு, சிலதெல்லாம் பக்ஷ்யமாக இருக்கு இல்லையா, கடிச்சி சாப்பிடுற மாதிரி இருக்கு. சிலதெல்லாம் இந்த சாதம் இதெல்லாம் நம்ம குழைச்சி இட்லி எல்லாம் அப்படி குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி நமக்கு சாப்பிடணும்னாக்கா கஞ்சி அப்படி வந்ததுன்னா போஜ்யமாக இருக்கிறது. சிலதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா பேயமாக இருக்கு இல்லையா. சிலதெல்லாம் தண்ணி குடிச்சு வாழறது. சில பட்சிகள் அப்படி தண்ணி குடிச்சே வரும். சில பட்சிகள் என்ன பண்ணி கிருமி எல்லாம் சாப்பிட்டு வளர்றது. சிலதெல்லாம் என்ன பண்ண நக்கி பார்த்து அதுல இருந்து சாப்பிடுறது லேக்கியம். சிலதெல்லாம் சோஷியம்லாம் கணக்கு முடக்குன்னு சாப்பிடுறது. இப்படி பக்ஷ்ய, போஜ்ய, பேய, லேகிய, சோஷியம் அப்படின்னு 5 விதமாக அன்னமானது எல்லாம் இந்த ஜராயுஜமா இருக்கட்டும், அண்டஜமா இருக்கட்டும், சுவேதஜமா இருக்கட்டும், உத்பிஜமாக இருக்கக்கூடிய சரீரங்களுக்கெல்லாம் இந்த பக்ஷ்ய, போஜ்ய, பேய, லேகிய, சோஷியம் முதலான அன்னங்கள் மூலமாக இவைகள் எல்லாம் சாப்பிடுகிறது அப்படின்றது தெரியுது. ததாஸ்ரயாதி இல்லையா. இப்போ 4 விதமான ஸ்தூல சரீர சமூகம், அவைகளுக்கான உணவு, அன்னம் முதலியவைகள், அதிலிருந்து அவைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இருப்பிடம் தேவைப்படுறது இல்லையா. அந்த இருப்பிடமாக இருக்கக்கூடிய சவிஷ்டமாக இருக்கக்கூடியதுதான் இந்த உலகமானது இருக்கு. அதுக்கெல்லாம் இருக்கணுமே, எங்க இருக்கணும், இந்த உலகத்துல இருக்கணும். இப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு, இந்த உலகத்துக்கு பேர் என்ன, அண்டம்னு பேரு இல்லையா. பேரபோலா மாதிரி இருக்கக்கூடிய இந்த அண்டம், ரவுண்டா இருக்கக்கூடியது. இதைத்தான் சகலம் பிரம்மாண்டம் ஏதது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாரு. இதுதான் ஸ்தூலமாக எல்லாவற்றுக்கும் இருக்கக்கூடிய பிரம்மாண்டம் அப்படின்னாரு. இந்த பிரம்மாண்டத்துக்கு காரணம் என்ன, அடுத்த கேள்வி. சகலம் பிரம்மாண்டம் இல்லையா, பஞ்சீகிருத பூத மாத்திரம் இல்லையா. இப்படி மிகவும் சவிஷ்டமாக ஸ்தூலமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டம் எல்லாம் என்ன, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லாம் இந்த பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பூதங்கள். பஞ்சீகிருத பஞ்சமகாபூத மாத்திரம். இது என்ன, ஆகாசம், வாயு, அக்னி, ஆபஹா, பிருத்திவி. இந்த 5 கூட்டம் எப்படி வந்தது, ஏற்கனவே நமக்கு 398 400வது ஸ்லோகம் வரைக்கும் இத பத்தி நம்ம ஏற்கனவே இதே புத்தகத்துல நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இது பாதி பாதி அப்படியே இருக்கு. மிச்ச நாள் இங்க வந்தது 12.5%, 12.5%, 12.5, 50%. அதனுடைய ஒரிஜினல் 50% ரீடைன் ஆகுது. இப்படி எல்லாம் சேர்ந்துதான் பஞ்சீகரணம் வந்தது அப்படின்னு. அந்த சமயத்துல ஒரு டவுட் நமக்கு வந்தது. இது என்ன சார், இது சாந்தோக்கிய உபநிஷத்துல திரிவித்காரணம்னு சொல்லியிருக்கு. நீங்க தைத்திரிய உபநிஷத்துல சொன்ன பஞ்சீகரணம் சொல்லி எது ரைட்டுன்னா 2 ரைட்டு தான்பா. அவன் கண்ணுக்கு தெரியாததாக இருக்கக்கூடிய ஆகாசத்தையும் வாயுவும் கணக்குல எடுத்துக்கல. அவன் கண்ணுக்கு தெரியக்கூடியதான அக்னி, ஜலம், இத மாத்திரம் வச்சிருந்து எடுத்தான். இது 2 சுருக்கமா இருக்கிறதுனால அந்த அந்தர்பாவம் ஆயிடுச்சு. அதனால பஞ்சீகரணம்னு சொன்னாலும் திருவிற்கரணம்னு சொன்னாலும் இது எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்றதையும் அங்கேயே கிளாரிஃபை பண்ணிட்டேன். இப்படி இந்த பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பூதங்களாகத்தான் ஈக்ஷதே, ஈக்ஷேத, அப்படி ஈக்ஷேத இப்படித்தான் நீங்க பார்க்கணும். அங்க திரஷ்டவியம்னு சொன்னார் போன ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார், ஈக்ஷேத, இப்படி கான், இப்படியாகத்தான் நீங்க பார்க்கணும் இந்த உலகத்தை. அப்பதான் இந்த உலகத்தினுடைய பொய்யாக இருக்கும் தன்மை உங்களுக்கு புலப்படும். ஆத்மாவுடைய சத்தான இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு புலப்படணும்னா இந்த வழியில தான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். இப்படிதான் விசாரம் பண்ணணும் சொல்லிட்டு 683வது ஸ்லோகம் வந்தார். இதுல என்ன சொல்றார், எது காரிய ரூபேன எது ஈக்ஷதே தத் தன்மாத்திரமேவாத்ர விசார்யமானே மிருத்கார்யபூதம் கலசாதி
சம்யக் விசாரிதம் தத் சத் ந மிருதோ விவித்யதே. அத்தர இதுல எது காரியரூபேன, எது காரியமாக காணப்படுகிற, காரியஸ்வரூபமாக எஃபெக்டாக ஈக்ஷியதே காணப்படுகிறதோ அது அது இப்ப நம்ம பாக்குறது என்ன, இந்த உலகம். இந்த உலகம் என்ன, ஒரு காரணத்திலிருந்து வந்த எஃபெக்ட் இல்லையா? இதெல்லாம் எஃபெக்ட் தானே. இப்ப நீங்க ஒரு குளத்தை பாக்குறீங்கன்னு வச்சுங்க, உடனே நீங்க என்ன பார்க்கணும், ஒரு ரீசனிங் என்ன காரணம். இந்த காரணத்தை அனலைஸ் பண்றதுன்றது நமக்கு நேச்சுரல் இல்லையா? எல்லாரும் அப்படிதான் பண்ணுவோம். நம்ம அடிக்கடி சொல்ற எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுல மாமி கூட என்ன பண்றா, எல்லாத்துக்கும் ஒரு ரீசனிங்கோட தான் பேசுறதுன்றது வழக்கம் இல்ல. ஏன் இன்னைக்கு பண்ண வாழைக்காய் கூட்டு பண்ண அப்படின்னு கேட்டா, நேற்றுக்குதான் அமாவாசை இல்லையா, அதனால நேற்றுக்கு தான் திருப்பி பண்ணா, அதையே கறியே திருப்பி பண்ணா எப்படி, அதனாலதான் இன்னைக்கு கூட்டு பண்ண. அது ஏதாவது ஒரு ரீசன் இல்லன்னு வச்சுங்க. இது வாங்கி 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, கெட்டு போயிடும், அதனால பண்ண. எல்லாத்துக்கும் ஒரு காரணம், ரீசன் இல்லையா? எந்த ஒரு காரியம் நம்ம பண்ணாலும் அந்த காரியத்துக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கத்தான் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. எது காரிய ரூபேன எது ஈக்ஷியதே, எது காரியஸ்வரூபமாக பார்க்கப்படுகிறதோ தது விசாரியமானே இல்லையா? அதை நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீர்களானால் அது என்னவா இருக்கும், அந்த காரணஸ்வரூபம் தன் மாத்திரமேவ காரணஸ்வரூபம் அர்த்தம். தன் மாத்திரமேவ அர்த்தம் இல்லையா? எந்தெல்லாம் காரியம் இருக்கோ அதுக்கெல்லாம் காரணஸ்வரூபம் தன் மாத்திரம்னு பேரு. காரணஸ்வரூபம் தான் அங்க இருக்கு. எப்படி எக்ஸாம்பிள் சொல்லுங்க. மிருத்காரிய பூதம் கலசாதி. இப்போ கலசம் குடம் இருக்கு, அது என்ன, மண்ணினுடைய காரியம் தான் இந்த கலசம். மிருத்காரிய பூதம் கலசாதி. கலசாதின்னு கலசம், அகல், மடக்கு இல்லையா, என்னென்னமோ அடுப்பு, என்னென்னமோ அந்த மண்ணுல என்னென்னமோ பண்றான் இல்லையா? மண்ணுல இப்படி இருக்கக்கூடிய சேர் டேபிள் இருந்து எல்லாம் மண்ணுல பண்ணக்கூடியதாக அமையறது பார்க்கலாம். இப்படி இந்த கலசாதிகள் எல்லாம் எல்லாம் காரியபூதமாக இருக்கிறது. அது எல்லாம் என்ன, எதனுடைய காரியம் அப்படின்னு நீங்க பண்ண, எல்லாம் செராமிக், எல்லாம் மண்ணு சார். மண்ணை தவிர வேறு இல்லை இல்லையா? மண்ணின் காரியமாக மிருத்காரிய பூதமாக இருக்கக்கூடிய இந்த கலசாதிகள் சம்யக் விசாரித்தம் சத்து. இப்படி நீங்க விசாரம் பண்ணீர்களே ஆனால் என்ன இருக்கு, ஆராய்ச்சிங்கன்னா மிருதஹா ந விபஜ்யதே, மண்ணை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதனால மண் என்ற சத்து அது இருந்ததுன்னாதான் கலசமோ அகலோ மடக்கோ வருகிறது. மண் இல்லாமல் இது எதுவுமே வராது. அதனால மண்ணு தான் காரணம். நாம எதெல்லாம் பார்க்கிறோமோ ஸ்தூலமாக அதில் இருக்கக்கூடியது நம்ம விசாரம் பண்ணி பார்த்தோம்னா மண்ணுத்தான் இருக்கிறது. அதெல்லாம் உடைச்சீங்கன்னா அது மண்ணாவே தான் இந்த உலகத்துல இருக்க போறது. எல்லாம் மண்ணிலிருந்து வந்தது, கொஞ்ச நாளைக்கு வேற வேற ஷேப்ல இருக்க போறது, அது பொட்டுன்னு உடைய போறது, அது மண்ணோட மண்ணாக தான் ஆக போகிறது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அதனால எது காரிய ரூபமாக பார்க்கிறதோ அதை விசாரிச்சு பார்த்தா அது மண்ணினுடைய காரியமாக இருக்கக்கூடிய குடம் மாதிரி விசாரிச்சு பார்த்தா மண்ணிலிருந்து அது வேறாக ஆகவே ஆகாது அப்படின்னு அர்த்தம். மிருதஹா விபஜ்யதே, அது மண்ணிலிருந்து வேறுபட்டதாக ஆகாது. இதெல்லாம் மண்ணுதான் அப்படின்னு சொன்னார். அதே விஷயத்தை இன்னும் கொஞ்சம் விசாரம் பண்றாரு. அந்தர்பகிஷ்டாபி மிருதேவ திருஷ்யத்தே, உள்ளேயும் வெளியிலையும் அங்க இருக்கிறது என்ன, எல்லாம் மண்ணுதான். மிருதோன பின்னம் கலசாதி கிஞ்சன கிரீவாதி மத்திய கலசம் ததித்தம் நவாச்சியம் ஏதச்ச மிருதேவ நான்யதே அந்தர்பகிஷ்டாபி மிருதேவ திருஷ்யத்தே. அந்தஹா உள்ளே, பகிஹி வெள்ள இல்லையா? ஒரு குடத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு உள்ள சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அது உள்ள இருக்கிறது என்ன, மண்ணு. வெளியில பார்த்தாலும் இருக்கிறது மண்ணு. அது அந்தஹா பகிஷ்ட, உள்ளும் வெளியும் இருக்கக்கூடியது என்ன, மிருதேவ திருஷ்யத்தே இல்லையா? ஒரு பொம்மை பண்ணி வச்சிருக்கான், அது வெளியில இருந்து பாருங்க உள்ள இருந்து பாருங்க எல்லாம் இருக்கிறது என்ன, மண்ணு ஒண்ணுதான் சார், உள்ளேயாவது வெளியிலேயாவது. அந்தஹா பகிஷ்ட அபி இல்லையா? அது உள்ளேயா இருக்கட்டும் வெளியிலையா இருக்கட்டும் எங்க இருக்கிறது என்ன, மிருதேவ திருஷ்யது, மண்ணு தானே சார் அங்க காணப்படுகிறது. கலசாதி கிஞ்சன, இந்த கலசம் இல்லையா, இந்த மடக்கு, இந்த அகல் அப்படின்னு சொல்றதெல்லாம் மிருதஹா பின்னஹா ந, இதெல்லாம் மண்ணை விட வேறானதாக இருக்கிறதா?
இல்லையோ? ஆகையினால எது கிரீவாதி கலசம் ததித்தம் நவாச்சியம். இவன் என்ன சொல்றான், விஷயம் தெரியாம, சார் அதெல்லாம் கிடையாது சார், குண்டா வயறு பெருத்து கழுத்து குடுத்து வாய் அகலமாக இருக்கக்கூடியது எதுவோ அது மண்ணுன்னு சொல்றான். டேய் நான் அதை சொல்லலப்பா, அது ஷேப்புப்பா, அது நீ கொடுக்குற பேருப்பா. அந்த கடம்ன்றது அது உள்ள என்ன இருக்கு, அதுதான் இப்ப கேள்வி. இந்த கேள்வி என்ன, பதில் என்ன? மண்ணு தான் இருக்கிறது. அதை விட்டுட்டு கிரீவாதிமத்து தத்து கலசம் நித்தம் அப்படின்னு என்ன வாச்சியம், இப்படி எல்லாம் நீ சொல்லக்கூடாதுப்பா இல்லையா? கழுத்து முதலானது கூடியது எதுவோ அதுவே குடம் அப்படின்லாம் டிஃபைன் பண்ணாத. நல்ல டெபினிஷன் என்ன, மண்ணை தவிர அதில் வேறு எதுவும் இல்லை, இதான் சார் லட்சணம். இதுதான் டிஃபைன் பண்ணோம்னாக்கா அதை டிஃபைன் பண்ண சொன்னா எதையோ போட்டு நம்மளுடைய மைண்ட் அது சார் அது வயிறு பெருத்து இருக்கு சார், கழுத்து குறுத்து இருக்கு சார், வாய் திறந்து இருக்கு சார், எப்படி இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் சார் குடம், இப்படி எல்லாம் சொல்லாத. அது காரியத்தை நீ கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன். ஒரு காரியம் எப்படி வந்தது, காரியம் எப்படி இருக்கிறது, இந்த ஷேப்னு நான் கேட்டேன்னா அந்த லட்சணம் சொல்லு. இது எதனால் செய்யப்பட்டது, எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா நீ என்ன சொல்லணும், மிருத்துலதான் வந்ததுன்னு சொல்லணுமே தவிர எது கழுத்துடன் கூடினதாக இருக்கிறதோ அது குடம் சார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது என்கிட்ட. அப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்படி இல்ல ஏதச்சம் மிருதேவ நாண்யத்து, நான் சொல்றது கேளு, மிருத்தை தவிர வேறு ஏதாவது இருந்ததுன்னா அதை பத்தி பேசலாம், பேசு. இல்லையோ இல்லையோ, எல்லாம் மண்ணுதானே, ஆகையினால மண்ணுதான் காரணம், மண்ணுதான் சத்து. இந்த கொலசம் மடக்கு அடுப்பு இந்த அகல் இப்படின்ற இதெல்லாம் பெயர்கள், ஷேப்புகள், இதெல்லாம் மாறுறது. இதெல்லாம் நாம ரூபங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தா அது மண்ணுதான் அப்படின்னு சொன்னார். அப்படியே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றார். ஸ்வரூபதா தத் கலசாதி நாம்னா மிருதேவ மூடைஹி அபிதீயதே ததஹ நாம்னோ ஹி மே பேதோ ந து வஸ்து பேதஹ பிரதிஷ்யதே தத்ர விசார்யமானே. ஸ்வரூபதः தத் கலசாதி நாம்னா, ஸ்வரூபதः பை நேச்சர், ஸ்வரூப வாஸ்தவமாக இருக்கக்கூடிய தன்மை அது என்ன, அது மிருதேவ மண்ணுதான் சார். வாஸ்தவ ரூபம் என்ன, மண்ணுதான். அதை மூடைகி இந்த மடையர்கள்லாம் எப்படி பார்க்கறாங்கன்னா கலசாதினாம்னா இல்லையா, இதுக்கு பேர் கொடுக்குறான் சார், கலசம் அப்படின்னு பேர் கொடுக்குறான், மடக்கு அப்படின்னு பேர் கொடுக்குறான். எத்தனை பேர் கொடுக்குறான் பாருங்க. அங்க வளை, அங்க செயின் இல்லையா, அங்க மூக்குத்தி, தங்க வங்கி, தங்க தோடு, தங்க ஒட்டியானம், தங்க வங்கி எல்லாம் சொல்றானே. இந்த வங்கி, மோதிரம், செயின், ஒட்டியானம் இதெல்லாம் அந்த தங்கத்தை எடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் காமிங்களேன் பாப்போம். காமிங்க, மோதிரத்தை காமிங்க, தங்கத்தை எடுத்து இருப்பான் காமிப்பாளா? பேரு மோதிரங்கிறதுலாம் பேரு, சும்மா நம்ம யூசேஜுக்காக நம்ம வச்ச பேரு. கண்டென்ட் என்ன, அதுதான் இப்ப கேள்வி. கோல்டு, அவ்வளவுதான் இல்லையா. ஸ்வரூபதா தத்து ஸ்மிருதேவ இல்லையா, மூடைகி கலசாதி நாம்னா, இந்த மூடர்கள்லாம் அதுக்கு என்ன சொல்றாங்க, கலசம், அகலு, மடக்கு அப்படின்ற பெயர்னால அபிதீயத்தை, இதெல்லாம் யூஸுக்காக சொல்லக்கூடிய பெயர்கள்னா இது இல்லையா. ஆகையினா ததஹா அப்படின்னு இந்த இடத்துல ததஹான்னாக்க பிறகுன்ற அர்த்தம் இல்ல, தஸ்மாத். ஆகையினால நாம்னோ ஹி பேதஹா நது வஸ்து பேதஹா, இதெல்லாம் பேர்ல தான் சார் இந்த வித்தியாசம், வஸ்துல எந்த வித்தியாசமும் இல்ல அப்படின்றது விசாரியமானே பிரதிருஷ்யத்தே. விசாரியம் பண்ணி பாத்தீங்கன்னா நது பிரதிருஷ்யத்தே, இத விசாரிச்சு பாத்தீங்கன்னா அதான் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் காணப்படுவதில்லை. வாஸ்தவமான சொரூபம் மண்ணுதான். குடம் முதலியனால பெயர்கள்னால இந்த மூடர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அதனால பெயர்லதான் வித்தியாசம். அந்த விசாரிக்க பாத்தீங்கன்னா வஸ்துல எந்த பேதமாவது ந வஸ்து பேதா ஜிஷ்யத்தை, வஸ்துல எந்த பேதமும் கிடையாது சார், இருக்கிறது ஒரே மண்ணுதான். எல்லாம் ஒரு தேவை இல்ல, மிருத்தியக்காய மிருத்திகேத்தேவ சத்தியம் அப்படின்னு சாந்தோக்கிய உபநிஷத்துல அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த எல்லாத்தையும் பார்த்தா ஒண்ணுதான் தெரிஞ்சு, ஒண்ணு தெரிஞ்சிருந்தாதான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. ஏக விஞ்ஞானன்னு சர்வ விஞ்ஞானம் எப்படி வரும், ஒரு மண்ணை தெரிஞ்சுட்டீங்கன்னாக்க
நீங்க இந்த கலசம் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டா மாதிரி சார், அதே மாதிரி பிரம்மத்தை அறிந்தீர்களே ஆனால் உலகத்துல எல்லாமும் அறிந்த மாதிரி அப்படின்றதுக்கு இந்த மிருத்திகா எக்ஸாம்பிள் வச்சு சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லிருக்கு. தஸ்மாத் ஹி கார்யம் ந கதாபி பின்னம் ஸ்வகாரணாத் அஸ்தி யதஸ்ததோங்கஹ யத் பௌதிகம் சர்வமிதம் ததைவ தத்பூத மாத்ரம் ந ததோ விபின்னம். தஸ்மாத் இல்லையா, காரியம், இந்த காரியமானது ஸ்வகாரணாத் தன்னுடைய காரணத்திலிருந்து கதாபி இல்லையா, ஆகையினால இந்த காரியமாக இருக்கக்கூடிய இந்த குடமானது ஒருபொழுதும் தன்னுடைய காரணமாக இருக்கக்கூடிய மண்ணிலிருந்து கதாபி ஒருபோதும் பின்னம் நாஸ்தி வேறாக ஆகவே ஆகாது சார். காரியமானது தன்னுடைய காரணத்திற்கு வேறாக எப்பொழுதுமே இருக்காது. இதை புரிந்து கொள்ள இதான் சத்காரியவாதம். சத்காரியவாதம் நம்ம போய் தலையில கொண்டாடுறோமே, என்ன இது? காரியமானது காரணத்துக்கு வேறாக எப்பொழுதும் இருப்பதில்லை அப்படின்றதுதான் உண்மை. என்ன எப்படி சொல்ற? யதஹா ததஹா அங்க, அங்க அப்பா கண்ணா, யதஹா ததஹா இப்படித்தாம்பா எல்லாம். உலகத்துல எந்த காரியமாக இருந்தாலும் அது காரணத்திலிருந்து வேறுபட்டதாக இருக்காதுப்பா. பாக்கியெல்லாம் என்னன்னு ஒரே சைத்தன்யம் தான். இவனே அப்பா, இவனே புள்ள, ஏற்கனவே சொன்னார் இல்லையா, இவனே பெரியப்பா, இவனே இன்னொருத்தரனுடைய ஆங்கிள் வச்சுக்கிறார், இவளே ஒரு ஆங்கிள் அம்மா, இவளே ஒரு ஆங்கிள் ஒருத்தருக்கு பொண்ணு, இவளே ஒரு ஆங்கிள் ஒருத்தர் வீட்டுல மாட்டு பொண்ணு, இவளே ஒரு ஆங்கிள் ஓர்பிடி, இவளே ஒரு ஆங்கிள் நாத்தனார், எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் வேற வேற பேரு, வேற வேற அந்த வித் ரெஃபரன்ஸ் டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்படிதான் இல்லையா? யதஹா ததஹா அங்க அப்பா, இதுதான்பா உலகத்துல விஷயம். யத் பௌதிகம் சர்வமிதம், இதுல இருந்து புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க ஒரு பெரிய விஷயம் புரிஞ்சுக்கலாம். எல்லாம் இந்த பஞ்சீகரணமான பூதங்கள் தான். உங்களுடைய உடம்புல இருக்கிறதோ, என்னுடைய உடம்புல இருக்கிறதோ, மிருகத்துல இருக்கிறதோ, யானையில இருக்கிறதோ, காண்டாமிருகத்துல இருக்கிறதோ, பசுல இருக்கிறதோ, பிஷ்ல இருக்கிறதோ, பேன்ல இருக்கிறதோ, எல்லாம் என்ன? எது பௌத்திகம் இதம் சர்வம். இது எல்லாம் பூதத்திலிருந்து உண்டானது. பௌத்திக சரீரம் தான்பா இது. பூதத்திலிருந்து உண்டானதுதான் பௌத்திகம் சரீரம். எல்லாம் மெட்டீரியல். எல்லாத்துக்கும் மெட்டீரியல் என்ன? இந்த பஞ்சபூதங்கள் தான் மெட்டீரியல் காசு. எது பௌத்திகம் சர்வமிதம் ததாயேவ. இதே மாதிரியே நீங்க இந்த உலகத்தை புரிஞ்சுட்டீங்கன்னா என்ன ஆச்சு? தத்பூத மாத்திரம் ந ததோ விபின்னம், தத்பூத மாத்திரம் ந ததோ விபின்னம். அதெல்லாம் அந்த பூதம் தான்பா. எல்லாம் இந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது. ததஹா இதை காட்டிலும் ந விபின்னம், வேறானது ந, எதுவுமே வேறுபட்டது. விபின்னம் ந, எதுவும் வேறானது இல்லை. பூதங்கள் தான். பூதங்கள் இருந்து வேறுபட்டது இல்லவே இல்லைப்பா அப்படின்னு ஸ்தூல சரீரம் முழுக்க இப்படித்தான். இப்போ இன்னும் கொஞ்சம் போகணும் மேல. இந்த பஞ்சீகரணமானதுக்கு முந்தின ஸ்டேஜ், பிளானிங் ஸ்டேஜ், இதெல்லாம் ஒன்னாக வேண்டும் என்று நினைக்கும் பொழுது வரக்கூடியதுன்னா என்ன? இந்த குணங்கள்லாம் அப்படி வருது இல்லையா? இப்படி எப்படி இருக்க? அது முதல்ல மகத்து, அப்புறம் அவன் என்ன சொன்னா, அந்த மகத்திலிருந்து அகங்காரம் வந்தது. பிரகிருதியில இருந்து மகத்து, மகத்திலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து 3 குணங்கள், சத்துவம் குணம், தமோ குணம். அதுல இருந்து உண்டானதுதான் இந்த சரீரங்கள், சூக்ம சரீரங்கள், பிராணன். அதுல இருந்து உண்டானதுதான் பஞ்ச பிராணங்கள். அப்புறம் இந்த மனசு, புத்தி, அகங்காரம் போன்ற விஷயங்கள். அப்படின்னு இதெல்லாம் நம்ம அன்னமய கோஷ விசாரம், பிராணமய கோஷ விசாரம், மனோமய கோஷ விசாரம், விஞ்ஞானமய கோஷ விசாரத்துலதான் பாத்துருக்கோம். அபஞ்சீகிருத பஞ்சமஹாபூதாத்பவம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? இதெல்லாம் சாதனங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கவுண்டர். ஆக்சுவலா என்ன நடக்கிறது? இந்த உலகம் கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த உலகம் இது ஒரு கவுண்டர். இந்த ஸ்தூல சரீரம் ஒரு கவுண்டர். இது உள்ள எனக்கு இருக்கக்கூடிய பிராணன், என்கிட்ட இருக்கக்கூடிய மனசு, இதெல்லாம் சாதனங்கள் என்கிட்ட இருக்கக்கூடியது. இதெல்லாம் எங்க? இந்த சாதனங்கள்லாம் எங்க வேலை செய்யும்? இந்த கவுண்டர்ல தான் வேலை செய்யும். இந்த கவுண்டர் இல்லைன்னாக்கா அந்த சாதனங்கள்லாம் வேலை செய்யாது.
இப்ப இல்லையா? சோ இந்த சாதனங்களுக்குள்ள இப்ப போகணும். கவுண்டர்ல இருந்து இப்போ லெட் அஸ் மூவ் அப்படின்ட்டார். தச்சாபி பஞ்சீகிருத பூத ஜாதம் சப்தாதிபிஹி ஸ்வசுகுணைஸ்ச சார்த்தம் வபூம்சி சூக்ஷ்மானி ச சர்வமேதத் பவதி அபஞ்சீகிருத பூத மாத்ரம். தச்சாபி பஞ்சீகிருத பூத ஜாதம் சப்தாதிபிஹி ஸ்வசுகுணைஸ்ச சார்த்தம் வபூம்சி சூக்ஷ்மானி ச சர்வமேதத் பவத்யபஞ்சீகிருத பூத மாத்திரம். இந்த சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் போன்றதெல்லாம் அந்தந்த பூதத்துக்கு சேர்ந்த குணங்கள். ஆகாஷ சப்த குணகம் ஆகாசம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? வாயுன்னா ஸ்பரிசவான் வாயு அப்படின்னு சொன்னோம். அப்புறம் தேஜஸ்னா ரூபவான் தேஜா, சீதஸ்பரிசவான் ஆபஹா அப்படின்னு, கந்தவதி பிருத்திவி இப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டெபினிஷன். ஒவ்வொன்றுக்கும் கண்ணு காது மூக்கு நாக்கு செயல்கள்லாம் அது அந்த சூக்ஷ்மமான செயல்கள்லாம் இதுல இருந்து வந்தது இல்லையா? ஸ்வஸ்வ குணைஷ்ட சார்த்தம் அதன் குணத்துடன் கூடினதாக இருந்து அது எல்லாம் தச்சாபி பஞ்சீகிருத பூத ஜாதம் எல்லாம் பஞ்சீகிருத்தத்துல இருந்து வந்ததுதான் இல்லையா? அது சூக்மமாக சூக்ம சரீரங்களாக இருக்கும் பொழுது சூக்மான் இவ பூம்சிச்ச இந்த சூக்மமான சரீரங்கள் எல்லாம் சர்வமேதத் அபஞ்சீகிருத பூத பாத்திரம் பவதி. அந்தந்த குணங்கள் சப்தங்கள் முதலியவைகள் எல்லாம் கூட எல்லாம் பஞ்சீகிருதமான பூதங்கள் தான். அதுல சூக்ம சரீரம் அபஞ்சீகிருதமாகாத சமயத்துல இதெல்லாம் வந்தது. பிளான் பண்ற சமயத்துல இதெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் உள்ள போந்தது. எல்லாம் உள்ள போந்த உடனே இதே பிரம்மாண்டத்துலதான் இதெல்லாம் நடக்கிறது. காரியங்கள் எல்லாம் இது எப்படி வந்தது? கவுண்டர்ல தான் நடக்கிறது. கவுண்டர் இல்லாம எதுவும் நடக்காது இல்லையா? சாதனங்கள்லாம் வருது இல்லன்னு சொல்லல, அபஞ்சீகிருதத்தினாலதான் உண்டாச்சு. ஆனாலும் பஞ்சீகிருதமான இதுதான கவுண்டர். கவுண்டர் இல்லாம அது எப்படி வேலை செய்யும்? அதனால ஆதாரமாக இதுதான்பா இருக்கு. ததப்பி அபஞ்சீகிருத பூத ஜாதம் ரஜஸ்தம சத்வகுணைஷ்ச சார்த்தம் அவ்யக்த மாத்திரம் பவதி ஸ்வரூபதः ச ஆபாசம் அவ்யக்தம் இதம் ஸ்வயம் ச தத் அபஞ்சீகிருத பூத ஜாதம் இல்லையா? ததப்பி அப்பிய வேற சேர்த்துக்கணும் நீங்க. பஞ்சீகரணமாகாத எல்லா பூதங்களாக இருந்த சமயத்துலதான் இதுங்களுக்கு என்ன ஆச்சு? மகத்தாகவும் அதுல இருந்து குணங்கள் வந்து, குணங்கள்ல இருந்து அகங்காரங்கள் வந்து, அதுல இருந்துதான் இந்த மனிதனுடைய உடம்பெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இல்லையா? ரஜஸ்தம சத்வகுணைஷ்ச சார்த்தம் ரஜோகுணம் தமோகுணம் சத்வகுணங்களோட திரிகுணாத்மிகா மாயா இந்த 3 குணத்தோட சேர்ந்து இருக்கக்கூடியது அந்த மாயை. எப்படி இருந்தது? அவ்யக்த மாத்திரம் பவதி. அது அவ்யக்தம், அதுவும் அவ்யக்தம் தான், கண்ணுக்கு தெரியாததான் இருக்கு. இந்த மாயையும் இந்த சிருஷ்டி பண்றதுக்கு காரணமா இருக்கக்கூடிய மாயை இருக்க, அதுவும் பிரம்மம் மாதிரி அவ்யக்தம், கண்ணுக்கு தெரியாம தான் இருக்கிறது. ஆனா அது எப்படி இருக்கு? அந்த மாயையானது அப்படியே சைத்தன்யம் மாதிரியே இருக்கு சார். அந்த பிரகிருதியும் இல்லையா? அந்த பிரதானமும் சொல்றாங்க எப்படி இருக்கு? சாபாசம் ஆபாசம் தான், அது ரிஃப்ளெக்ஷன் தான் சார். உண்மையானது சைத்தன்யம் தான், பிரம்மன் தான். இது பிரம்மத்துக்கிட்ட இருந்து பிரம்மாஸ்ரயா மாயா. இந்த மாயையானது சாபா சைத்தன்ய பிரதிபிம்பத்தோட கூடி இருக்கக்கூடியது. இதுவும் இதம் ஸ்வயம் அவ்யக்தஞ்ச, இதுவும் அவ்யக்தம் தான். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் நீங்க பார்க்கணும். அது என்ன? ஆதாரபூதம் யதகண்டமாத்யம் சுத்தம் பரம் பிரம்ம சதைக ரூபம் சன்மாத்திரமேவாஸ்தி அதனோ விகல்பஹ சதः பரம் கேவலமே பவஸ்து. அது ஆதாரபூதம், அது ஆதாரமாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மன் தான்பா. அதுக்கு அகண்ட ரூபம், எந்த கண்டம் பிரிவும் கிடையாது, இன்டிவிசிபிளா இருக்கக்கூடியதுதான் அந்த சைத்தன்ய ரூபம். ஆத்யம், அதுதான் முதல்ல வந்து சதேவ சௌமிய இதமக்ராசி ஏகமே வாத்விதீயம் பிரம்ம அப்படின்னு ஆத்யமா இருக்கிறது அதுதான். அது எப்படி இருக்கு? சுத்தமாக இருக்கக்கூடியதாக இருக்கு.
தத் சுக்ரம் ததமிருதம் அப்படின்னு வேதங்கள் சொன்னது. தோஷம் அற்றதாக சுத்தமாக இருக்கிறது. சதா ஏகரூபம், அது எப்பொழுதும் ஒரே மாதிரி இல்லை. சதேவ சௌமியா இதமுக்ராசி ஏகமேவ அத்விதீயம், ஒரே மாதிரி தான். அது பியூர் ஸ்வரூபமாக ஆதாரமாக அகண்டமாக இருக்கக்கூடியது, சுத்தமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம்பா. அது எப்படி? சன்மாத்திரமேவாஸ்தியதனோ விகல்பா, அது சத்தாக இருக்கிறதுப்பா. சத்தாக இருக்கிறது தான் கடவுள் என்றாலே என்ன அர்த்தம்? சன்மாத்திரமாக இருக்கக்கூடியது. அது பரபிரம்மே அஸ்தி, அதுதான் சார் அந்த பரபிரம்மம் எனக்கூடிய கேவலமான ஒரு வஸ்து. அது என்ன? சத்தகா பரம் ந விகல்பகா. இந்த பரம், இந்த சத் வஸ்துவான மேலான வஸ்துவாவுக்கு மேலாக ந விகல்பகா, ஒரு வேற்றுமையும் கிடையாதுப்பா. இந்த சத்பதார்த்தத்துக்கு மேலாக எந்த ஒரு விகல்பத்துக்கும் அங்க வேற்றுமைக்கும் இடமே இல்லை. அது எப்படி இருக்கு? கேவலமேவ வஸ்து இல்லையா? அது தனியா தனித்தாக இருக்கக்கூடிய வஸ்து இருக்க, அதுதான் அந்த சன்மாத்திரமாக இருக்கக்கூடிய பிரம்மமானது. அந்த பிரம்மத்தை தான் நாம் அறிய வேண்டும். பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா ஜீவோ பிரம்மைவனாபரகான்னு நம்ம சொல்லும் பொழுதெல்லாம் இந்த பிரபஞ்சமானது ஆரோபிதமாக இருக்குப்பா, அத்தியாரோபம்பா. இதை நீங்க அபவாதம் பண்ணணும் அப்படின்னாக்கா ஏதோ தள்ளி விடு அப்படின்ற அர்த்தத்துல, அதை பிசிகலாவை தள்ளியா விட முடியும் இந்த உலகத்தை? அறிவுனால இதை போக்கடிக்க வேண்டும். அறிவுனால போக்கடிக்கணும்னா என்ன அர்த்தம்? இப்படி இந்த குடம் அகல் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த காரணத்தை தேடுற மாதிரி இந்த உலகத்துக்கு காரணம் எது அப்படின்றத தேடி பார்த்தோம்னாக்கா இப்படி ரிடியூஸ் பண்ணிட்டே போனா இதுக்கு ஆதாரமாகவும் அகண்டமாகவும் சுத்தமாகவும் இருக்கக்கூடியது, ஏகரூபமாகவும் சன்மாத்திரமாகவும் விகல்பங்கள் அற்றதாகவும் வசத்தியாக பரமாக தேச கால வஸ்து பரிச்சின்ன ரஹிதமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்து இருக்க, அதுதான் கடவுள், அதுதான் பிரம்மம், அதுதான் கேவலம் ஏகையேவ வஸ்து. ஒன்றாக தனித்து வாஸ்தவமாக இருக்கக்கூடிய வஸ்து அது ஒண்ணுதான் சார். அது எப்படி நமக்கு இப்படி தோன்றது அப்படின்னாக்கா அதான் ஆச்சரியம். ஏகச்சந்திரஹா சத்விதீயவத்து அப்படின்னு ஆச்சாரியாளுடைய பாக்கியத்தை வச்சுட்டு அதே மாதிரியே அடுத்த ஸ்லோகம் சொல்றார் 69. இது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.